அனைவருக்கும் வணக்கம். சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகிறது. எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். வீடியோவை கொஞ்ச நேரம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டார்கள் என்பது பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும். கனமழை எச்சரிக்கையான பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரிக்கப்பட்டாலும் அடுத்த சில நாட்களுக்கு மழையின் தாக்கம் தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் அதை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மிதமான மழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை இயல்பை விட கூடுதலாக வெயிலின் தாக்கம் அதிகரிக்கப்பட்டாலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மட்டும் தமிழகத்தில் மிதமான மழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர். அடுத்த சில மாதங்களுக்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்க உள்ளதாக தற்போது மிக முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக 100 முதல் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பநிலை அதிகமாக பதிவாகும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக கரூர் மாவட்டங்கள், வேலூர், ஈரோடு மற்றும் திருப்பத்தூர், தர்மபுரி, மதுரை மற்றும் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி வரை மழையின் தாக்கம் தொடரும் அறிவிக்கப்பட்டனர். சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வட உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழகம் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதியில் குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் லேசர் முதல் மிதமான மழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர். புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவ உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு மழையின் தாக்கம் மாலை அல்லது இரவு நேரங்களில் மட்டும் கூடுதலாக இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் வரக்கூடிய மார்ச் மாதத்திற்கு பிறகு ஏப்ரல் மாதம் ஆகிய இந்த மாதத்தில் 25ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், காரைக்கால் ஆகிய பகுதியில் லேசர் முதல் மிதமான மழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் மற்ற இடங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவுவதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் அடுத்த சில நாட்களுக்கு மழையின் தாக்கம் தொடரும் அறிவிக்கப்பட்டனர். இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். தமிழகத்தில் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நிறைய குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை தொடரும். அதிகபட்ச வெப்பநிலையாக 37 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் மீனவர்களுக்கு நாளை நாட்கள் எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.